ஓகே. ஸோ நேத்தி வந்து நம்ம பார்த்தது சாப்டர் 1. ஓகேவா? சாப்டர் 1 ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, எஸ்எம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி இஸ் லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டேக்கன் பை தி மேனேஜர்ஸ் டு அட்டைன் த டெஸ்டினேஷன். இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு ரொம்ப அழகாக ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் அரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. மற்றபடி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து மேனேஜ் பண்ணுற அந்த பீப்புளை குறிக்கும். சில நேரத்தில் த வே தே மேனேஜ் த கம்பெனி அதையும் குறிக்கும். ஸோ ஒரு சில இடத்துல நவுனாக இருக்கும், ஒரு சில இடத்துல வேர்பாக இருக்கும் அது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதோட மீனிங். அதுக்கப்புறம் வி டாக் அபவுட் அ லாட் ஆஃப் வேல்யூ சிஸ்டம். ஸோ வேல்யூ சிஸ்டம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரொம்ப எத்திக்கலாக, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஆனஸ்ட், இன்டெகிரிட்டி, த வே யூ டூ பிஸ்னஸ் எத்திக்கலி, இது எல்லாமே இந்த வேல்யூ சிஸ்டம்குள்ளே வரும். ஸோ நம்ம ஒரு நல்ல மனிதராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கும், ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அதில் நம்மளோட வேல்யூ சிஸ்டம் வந்து பிரதிபலிக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி மெயின். ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்ல, ஒரு பெரிய பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அவுட்டர் ரிங்கே வந்து அந்த வேல்யூ சிஸ்டம் தான். அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா அப்படியே குட்டி குட்டியாக போட்டுகிட்டே போவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து விஷனு, மிஷனு, கோலு, ஆப்ஜெக்டிவ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், புல்லட் இருக்குல்ல, இப்போ ராயல் என்ஃபீல்டு, அந்த ராயல் என்ஃபீல்டோட ப்ரொமோட்டர் இருக்காங்கல்ல, தட் இஸ் அந்த ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த 80s, லேட் 80ஸ்ல 90ஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் அப்சலீட் ஆயிடுச்சு, பெருசாக மார்க்கெட்டில் ட்ரெண்டாகவே ஆகலை, அப்படியே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ரீலான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா 2013-14 தான் மறுபடியும் ரீலான்ச் ஆச்சு. இந்த இடைப்பட்ட கேப்ல அந்த ப்ரொமோட்டர் என்ன பண்றாரு, மற்ற பிஸ்னஸ்லாம் பண்றாரு. அதாவது அந்த ராயல் என்ஃபீல்டோட இப்போ நவ் சிஇஓ யாருன்னா சித்தார்த்தா லால். சித்தார்த்தா லாலோட டேடி வந்து 80s அந்த டைம்ல வந்து ஹி வாஸ் அட் த பீக். அந்த ராயல் என்ஃபீல்ட்ல செம்ம பீக்ல இருந்து அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அப்சல்யூட் ஆயிடுது. அப்போ சித்தார்த்தா லாலோட அப்பா வந்து 50 பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாராம். லிட்டரலா கரெக்டா 50 பிசினஸ் ராயல் என்ஃபீல்டோட சேர்த்து. அந்த 50 பிசினஸையும் சித்தார்த்தா லால் வந்து என்ன பண்றாரு, டேக் ஓவர் பண்ணும்போது, அவர் வந்து என்டையர் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, மித்தம் இருக்கிற 49 பிஸ்னஸையும் ஷட் டவுன் பண்ணுறாராம். ஷட் டவுன் பண்ணிட்டு, அது ஷட் டவுன் இன் த சென்ஸ் அதை வேற யாருக்கும் வித்துட்டாங்க. ஓகேவா? ஹி ஹஸ் ஜஸ்ட் சோல்ட் ஆஃப் ஆல் தி அதர் 49 என்டிட்டிஸ். மற்ற 49 பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதில் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து, செப்பல்ஸ்லேருந்து, ஏகப்பட்ட ஆக்சசரிஸ்லேருந்து, லைக் அவ்வளோ டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. 49 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 49 பிஸ்னஸையும் க்ளோஸ் டவுன் இந்த சென்ஸ் அதை அப்படியே ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் மற்றவங்க யாருக்கிட்டேயாவது கைமாற்றி விட்டுட்டு அதுக்கெல்லாம் பணம் வாங்குறாரு. பணத்தை வாங்கிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து ராயல் என்ஃபீல்டில் மறுபடியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல போட்டு, மறுபடியும் இந்த வண்டிக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ என்ன பண்ணாரு, அந்த வண்டியோட பிராண்ட் நேமா மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2014 or 15, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, ஐ திங்க் 2013-14 செம்ம ஃபேமஸ் ஆச்சு மறுபடியும் புல்லட். அப்போ ஹீஸ் ரீலான்ச்சிங் வித் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன், பேஷன். அதை வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி பழைய மாடல் இல்லாமல் புது பைக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாடல் அதை ரீஇன்ஜினியரிங் எல்லாம் பண்ணி பக்காவாக லான்ச் பண்ணார். இன்னைக்கு வாட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன் அப்படிங்கிறது. இதுதான் வாட் யூ வாண்ட் டு டூ. என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போறீங்க, எந்த பிஸ்னஸ்ல யூ வாண்ட் டு ஷைன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்லி ஒரு இன்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி ஒரு விஷன் ஃபார்ம் பண்றது, அது பேஸ் பண்ணி ஒரு மிஷன் ஃபார்ம் பண்றது, அந்த மிஷனை தினசரி நம்ம டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அதுக்கு குட்டி குட்டியா மல்டிபிள் கோல் செட் பண்றது, ஆப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து இட் ஃபாலோஸ் தி வேல்யூ சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் அவங்க பேசியிருக்காங்க. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல, இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். அதுக்கப்புறம் as we call importance of strategic management சொல்லலாம், அப்படி இல்லைன்னா benefits of strategic management சொல்லுவாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை படிக்கிறோம். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருந்தால் ஃபியூச்சரை செமையாக ஸ்டியர் பண்ணலாம். நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேர் டு வி ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு மேக்ரோ, அதாவது தூரத்துல இருந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பொருளை இந்த ஒரு சின்ன ஒரு 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 பாட்டில், ஒரு சின்ன பாட்டிலாக கூட இருக்கட்டுமே, இந்த பாட்டிலை கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து வச்சா நம்ம கண் பார்வை மறைகிற அளவுக்கு இது பெருசாக தெரியும். ரொம்ப தூரமாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக தெரியும். அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல அப்ளை பண்ணுறாங்க. தட் இஸ்
ஒரு ப்ராப்ளத்தை பக்கத்திலேயே இருந்து பார்க்கறத விட, அது ஒரு லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது தான், தூரத்துலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டியா நம்ம இருந்து அத பார்க்கும்போது தான், ஒரு வெளியாளா இருந்து நம்ம அத பார்க்கும்போது தான், ஓகே வாட் இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கேத்த மாதிரி தே வில் ஹேண்டில் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ராப்ளம வந்து நம்ம ரொம்ப கிட்டக்க வச்சு ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு பிசினஸ நம்ம மேனேஜ் பண்ணும்போது, நம்பளால நம்ம பிசினஸ எஃபெக்டிவா ரன் பண்ண முடியும். எதிர்பாராத சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதுக்கு எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது when it comes to limitation. லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி எல்லாத்தையும் டிசைன் பண்ணாலும் மனுஷனால தட் இஸ் ஒரு ஹியூமன் பீயிங்னாலேயோ இல்லை ஒரு ஹியூமன் எஃபர்ட்னால ஃபியூச்சரை 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ எவ்ரி ஈவெண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. ஸோ ஃபியூச்சரில் அன்சர்டனான ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் உங்களுக்கு சாதகமற்றதா மாறும் பொழுது இஃப் இட் இஸ் நாட் ஃபேவரபிள் டு யூ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம எப்படி ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில் இட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப். தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலிங். ஏன் அது ஃபெயில் ஆகும்னா பிகாஸ் நீங்கள் சில அசம்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பீங்களா, இப்படி நடக்கும் நம்ம இப்படி பண்ணிடலாம், அப்படி நடக்கும் இப்படி பண்ணிடலாம். நம்ம எப்பவுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் இஸ் பில்ட் ஆன் அசம்ஷன்ஸ். நீங்க அசியூம் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் ரியல் வேர்ல்டுல மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்ட்ராட்டஜி அப்படியே டுமில் ஆயிடும். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம்ஸ் தட் ஸ்ட்ராட்டஜிக்கலி மேனேஜ் பண்ற கம்பெனி கூட ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஒய் அப்படின்னு கேட்டால் பிகாஸ் ஈவன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் கூட அது கூட சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் 3 லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல 3 லெவல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கார்பரேட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து யாருன்னா ப்ரொமோட்டர், டாப் சிஇஓ. ஸோ தே வில் ஒன்லி இன்வால்வ் இன் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் வாட் டு பை, நியூ கம்பெனி டு பை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி எதை வந்து டிமர்ஜ் பண்ணலாம், அக்வசிஷன் பண்ணலாமா, இல்லை வந்து டிஸ்போசிங் ஆஃப் சம் யூனிட்ஸ் ஆஃப் த நம்மளோட என்டையர் குரூப்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் வித்துடலாமா, அந்த மாதிரி மேஜரான டெசிஷன்ஸை மட்டும் தான் கார்பரேட் லெவல் எடுப்பாங்க. பிசினஸ் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிவிஷனல் லெவல். இது ஏன் டிவிஷனல் லெவல் அப்படி சொல்றாங்கன்னா பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐக்கியா மாதிரி கடைகளா இருக்கட்டும், தட் இஸ் ஐக்கியா மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ கம்பெனி கால்ட் அஸ் ஜாரா, ZARAன்னு சொல்லுவோம், ஜாரா அப்படி சொல்லுவோம். அந்த ஜாரான்ற கம்பெனி கூட யூரோப்ல ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு முனக்கடையில சின்னதா ஒரு குட்டியா 10க்கு 10 ரூம் எடுத்து சின்ன டெய்லர் ஷாப் மாதிரி ஆரம்பிச்ச ஒரு கடையாம். இன்னைக்கு ஜாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட். இவ்வளோ பெரிய பிராண்டா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட்ல ஒரு 10க்கு 10 கடை போட்டு ஆரம்பிச்ச கடை தான் இன்னைக்கு thousands ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இனிஷியலி குட்டியா ஆரம்பிக்கும் போது அது மட்டும் தான் பிசினஸ். எல்லாரும் ஒரே ஒரு லொகேஷன், சிங்கிள் லொகேஷன், அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க பர்ச்சேஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங்லேருந்து ஆள் நீங்க நியமிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் ஒரே லொகேஷன்ல நடக்கும்போது எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஃபைன். பட் அந்த ஒரு லொகேஷன் 10ஆ மாறும்போது அந்த 10 லொகேஷன் 1000 1 லேக் அவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு ஆளால எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிளஸ்டரா பிரிப்பாங்க. ஓகே இந்த கிளஸ்டர் நீங்க பார்த்துக்கோங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 பிரான்ச் நீங்க பார்த்துக்கோங்க, அந்த 10 பிரான்ச் அவங்க பார்த்துக்கோங்கன்னு பிரிப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஒருத்தரால ஒரு 1000 பிரான்ச்சஸை பார்த்துக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 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 10 பிரான்ச்சையும் ஒருத்தருக்கு கீழே கொடுப்பீங்க. ரீஜனல், இந்த ரீஜனை நீங்க பார்த்துக்கோங்க, ரீஜன் இந்த ஜோனை நீங்க பார்த்துக்கோங்க, இல்லை இந்த ரீஜன் நீங்க பார்த்துக்கோங்கன்னு ஜோனல் ஹெட் ரீஜனல் ஹெட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவிஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிஷனல் ஹெட் அப்படிங்கிறவங்க அந்த பிசினஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த லொகேஷனோ இல்லை அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த 10 பிரான்ச்சஸ்ல நடக்கக்கூடிய பர்ச்சேஸையும் அவங்க பார்ப்பாங்க, சேல்ஸையும் பார்ப்பாங்க, மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் அவங்க தலைமை தாங்கி நடத்தி வைப்பாங்க. அவங்க வந்து ஏதோ நான் வந்து பர்ச்சேஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட் அவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லொகேஷன்ல நடக்கிற பிசினஸ்னுடைய என்டையர் பிசினஸ்னுடைய ஒரு ஹவு டு யூ கால் ஒரு ஹோல்சமா அந்த பிசினஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க தான் பிசினஸ் லெவல், அப்படி இல்லைன்னா டிவிஷனல் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் மட்டும், சேல்ஸ்னா சேல்ஸ் மட்டும், ப்ரொடக்ஷனா ப்ரொடக்ஷன் மட்டும் அப்படின்னு அவங்களோட ஃபங்க்ஷனல் லெவல் எக்ஸ்பர்டீஸை
அவங்க கொண்டு வந்து காமிப்பாங்க. இதுதான் கார்ப்பரேட் லெவல், பிசினஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது வந்து இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து மார்க் பண்ணி தரேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் கிளாஸ் எடுத்த பிடிஎஃப்னு நினைக்கிறேன். அதனால டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இருக்கு வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இட் ரிலேட்ஸ் டு த வே the business decides to respond to dynamic often hostile external forces. அது என்ன ஹாஸ்டைல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். ஐயோ நம்மளுக்கு பார்த்தாலே பயமாக இருக்கு, அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, அந்த சுச்சுவேஷனை பார்த்தாலே இதுல நம்ம எப்படி மீண்டு வரப்போறோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹாஸ்டைல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்பாங்க. இட்ஸ் அ லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு போட்டுருங்க. வேற ஆர்கனைசேஷன்ஸ் டிசைட் இமேஜ், டைரக்ஷன், டெஸ்டினேஷன், பிளா 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 இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் அன் ஓல்டு பிடிஎஃப், ஸோ ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். அது வரைக்கும் நீங்க அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இருங்களேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் எடுத்து படிச்சுட்டு இருங்க. இந்த ஒடியோ வந்துட்டேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன், மீனிங் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நம்ம சொன்ன மாதிரி கீ மேனேஜ்மெண்ட்னா என்ன, இந்த இடத்துல இருக்க பாருங்க, கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன் அது ஒன்று. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ரெஃபர் த வே இட் இஸ் பீங் கேரிட் அவுட், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஆன்ஸ் ஆஃப் ஒன்று, இது சும்மா நம்ம நார்மலாக படிச்சுக்கலாம். ஓகே, தட் அதுக்கு மேலே வேண்டாம். அண்ட் தென் இங்கே இருக்கு. Organizations strategies are formulated at corporate, divisional and functional. Divisional level வந்து is also called as business level. அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் வந்து இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஃபங்க்ஷனல் லெவலில் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் லெவலில் ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இது வந்தாலும் ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறம் இது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோஆக்டிவா ரியாக்டிவான்னு கேட்பாங்க. கம்ப்ளீட்டாக ப்ரோஆக்டிவா எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம பிரம்மனோ, விஷ்ணுவோ, சிவனோ, ஜீசஸோ வாட் நம்ம யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்மளால ஓரளவுக்கு தான் வந்து அசியூம் பண்ண முடியும். ஃபியூச்சர் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்மளால ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். 100% ப்ரிப்பேர்டாக யாராலையும் இருக்க முடியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது இட்ஸ் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ். அப்பப்போ நிகழக்கூடிய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி we have to know how to handle the situation as and when it arises. அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால கம்பெனி ஸ்ட்ராட்டஜி இஸ் டிபிக்கலி a blend of proactive actions. ஒரு மேனேஜர் வந்து ப்ரோஆக்டிவாகவும் இருக்கணும், பிளஸ் சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்ல ஏதாவது திடீர்னு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கணும் கையில். ஸோ ரியாக்ஷன்ஸ் டு அன்ஆன்டிசிபேட்டட், அதாவது அன்ஆன்டிசிபேட்டட் என்ன அர்த்தம்னா அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்க்கெட் கண்டிஷன், இல்லை ஆல்ரெடி இருந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படியே டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் நீங்கள் கற்று வச்சுக்கலாம். பிகாஸ் மெயின் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இஃப் யூர் ஏபிள் டு ட்ரா திஸ் ஃப்ளோ சார்ட் இட் வில் பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல். நமக்கு சமயம் இது வந்து ஹெல்ப் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் வேற என்ன கான்செப்ட், கெச்சப் பிராண்ட் இஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்பாங்க. ஆமாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லிமிடேஷன்.
நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 சிம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மானிட்டர், ஒரு டிவி, ஒரு மொபைல் ஃபோன், எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20 to 30 டிஃப்ரெண்ட் பிராண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஆனாலும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் இருந்துட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த பிராண்ட் எல்லாம் எத நோக்கி நகர்றாங்க அப்படின்னு கேட்டா, I'll do something and make at least 10% of the entire customers to buy my product. ஏதாவது நான் ஒண்ணு பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டவ் சோப் எடுத்துக்கோங்க, இல்ல விவோ ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்ல டைட்டன் வாட்சஸ் எடுத்துக்கோங்க, டைட்டன் ராகா வாட்சஸ் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த கால்வின் கிளைன்னு ஒரு பிராண்ட் வருது. அதுக்கப்புறம் இந்த பால்மெயின் பாரிஸ்ன்னு சொல்லி டீ ஷர்ட்ஸ் வந்துச்சு. எப்படி ஒரு பிராண்ட முன்னிறுத்துறாங்க கொண்டு வந்து. சம்டைம்ஸ் அந்த டீ ஷர்ட்ல என்ன இருக்கு பெருசா? ஆனா அந்த டீ ஷர்ட் ஒரு பிராண்ட் ஆக்குறது. சி மக்கள பொறுத்த வரைக்கும் இஃப் தே ஹேவ் மனி அண்ட் இஃப் தே ஆர் ரெடி டு பே மனி ஃபார் வாட் தே லவ், தே ஆர் ரெடி டு பே. அவ்வளவுதான், தே பே. ஸோ உங்க பிசினஸ்னுடைய முதல் கட்டம் ஒரு பிரைமரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு மேக் பீப்புள் வாண்ட் யுவர் ப்ராடக்ட். இட்ஸ் நாட் அபவுட் த நீட் எனிமோர், இட்ஸ் அபவுட் த வாண்ட். மக்களுக்கு உங்க ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் அபவுட் ஐயோ எனக்கு தேவைப்படுது, தேவை கிடையாது அவங்களுக்கு. இட்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் நீடட், தே ஷுட் வாண்ட் யுவர் ப்ராடக்ட். அந்த வாண்ட்டை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க மக்கள் கிட்ட? அப்போ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வந்து பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். யூ ஷுட் மேக் தெம் ஃபீல் லைக் உங்க ப்ராடக்ட்டை நான் வாங்கினா தான் எனக்கு நல்லா இருக்கு. உங்க ப்ராடக்ட் எனக்கு வேணும். என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் உங்க ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கிராக்ஸ்ன்னு ஒரு செப்பல் இருக்கு. அந்த செப்பல் என்ன நல்லாவா இருக்கு பார்க்கறதுக்கு? அக்லியா இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கு. இன்னும் சொல்ல போனா எஸ்கலேட்டர்ல சேஃபே இல்லைங்கிறாங்க. எவ்வளவோ இருந்தாலும் அதை எப்படி பிராண்ட் ஆக்கிட்டாங்க பாத்தீங்கல்ல. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி பிராண்டா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபெனாமினன் இருக்கு. அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யூ வில் ஸ்டார்ட் பையிங் த ப்ராடக்ட். அந்த மாதிரி இப்போ கார்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்றாங்களே வெளிநாட்டுல வந்து சன்னே உள்ள வராது, அதனாலதான் வந்து கார்ல எல்லாம் நடுவுல ஒரு சின்ன வந்து ஒரு சன் ஷேட், மீன் லைக் சன் ஃப்ளோ உள்ள இருக்கணும்ன்றதுனால மேல ஒரு ஓப்பனிங் வச்சாங்க. நம்ம இந்தியால என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த காரை வாங்கி மொட்டை வெயில கூட ஓப்பன் பண்ணி பேன் கத்திக்கிட்டே போறோம். ஸோ இது ஒரு பிராண்டுன்னு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, என்ன யூஸ்க்காக வந்துச்சு, எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க, அது ஏன் அந்த ஊர்ல பிராண்ட் ஃபேமஸ் ஆச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அது ரொம்ப பிராண்டட் ஃபேமஸ்ன்றதுனாலே நம்ம இங்க வாங்கிடுறோம். ஸோ எப்படியாவது அந்த பிராண்டை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல அந்த பிராண்டுக்கு பேர் தான், அதாவது நோபடி எல்ஸ் ஹேஸ் திஸ், ஒன்லி மை ப்ராடக்ட் ஹேஸ் திஸ். இதை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன அப்படி இருக்கு? அது இருக்கா இல்லையான்றதுலாம் தெரியாது. ஆனா இருக்குன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இட்ஸ் வெரி 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 சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளவு வருதுல, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரொமோஷனல் ஆட்ஸ் மட்டும் தான் இருக்குதுல. அப்ப நீங்க வாட்ச் வேணுமா, இதை வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட் வாட்சா, இதை வாங்கிக்கோங்க. அதுக்கு எவ்வளவு ஆட்ஸ் வருது. இப்ப எல்லா ஆடுமே என்ன ட்ரை பண்றாங்க, எங்க ப்ராடக்ட் தான்ப்பா சூப்பர், நீங்க இங்க வந்து வாங்குங்க. மத்த எல்லா ப்ராடக்ட்லயும் குவாலிட்டி நல்லா இருக்காது, நாங்க தான் இது கொடுப்போம், அதை கொடுப்போம், ஹோம் டெலிவரிக்கு அப்படி வாட் எவர். ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு எவ்வளவு சூப்பர் பிராண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா வந்து பீப்புள் ஆர் கிரியேட்டிங் அ பிராண்ட். அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணா மத்தவங்களை விட நீங்க இந்த ப்ராடக்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உங்ககிட்ட கொண்டு வராங்களா, அதுக்கு பேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒரு கோர் காம்படன்சின்னு சொல்றது. உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை இன்னும் ஸ்டபர்னா மாத்தி அதை வந்து ஒரு கோர் காம்படன்சி, இப்படி காம்படிட்டிவ் அட்வான்டேஜா மாத்தி கொண்டு வந்து நிறுத்துது. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன அப்ஸ் என்ன டவுன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது அது யூ வில் டெஃபினெட்லி நேவிகேட் த்ரூ ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமுல் அமுல் வந்து உங்களுக்கு தெரியும்ல, பட்டரு, மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமுல் பண்ணுவாங்க. கோவிட் அனௌன்ஸ் பண்றாங்க. கோவிட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து அமுலுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் அமுலோட மேஜர் சப்ளை யாருக்குன்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் ஹவுசஸ்க்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் பல்கா அனுப்புறாங்க. திடீர்னு கோவிட் போட்ட உடனே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸ்டு. எல்லா இடத்துலையுமே வந்து பல்கா இவங்க வந்து ஒரு 100 கிலோ 150 கிலோ பட்டர் அனுப்பிட்டு இருந்த இடத்துலலாம் இப்போ வந்து தே டோன்ட் வாண்ட் பட்டர் எனிமோர். அந்த மாதிரி இருக்கு. அமுல் திங்ஸ் தட், ஓ மை காட், the thing, அதாவது the entire system is stuck now. So what am I going to do? So அப்போ வந்து அமுலோட CEO சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் இனிமே ஹோட்டல்ஸோ இல்ல செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோ ஓபன் பண்றதுக்கு 1 வருஷமோ 1.5 வருஷமோ இல்ல எப்ப திறக்கும்னு தெரியாது அந்த டைம்ல. அப்போ அவர் சொல்றாரு, எப்படி இருந்தாலும்
இத்தனை நாள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இத்தனை நாள் நாங்கள் 100 கிலோவா பேக் பண்ணது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு இன்னும் லார்ஜ் பேட்ச் ஆஃப் பட்டரை நாங்கள் வந்து செல் பண்ணணும். இது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால கோவிட் அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பல்க் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல் ஸ்டாக்கையுமே நாங்கள் எல்லாத்தையும் ரீட்டைல் ஸ்டாக்ஸாக மாற்றிட்டோம். குட்டி குட்டியாக 10 ருபீஸ் பேக்கெட், 20 ருபீஸ் பேக்கெட், 300 ருபீஸ் பேக்கெட், 200 ருபீஸ் பேக்கெட் அந்த மாதிரி பிரித்து நாங்கள் இந்தியா ஃபுல்லாக தைரியமாக துணிஞ்சு இறங்கி எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸு இல்லை எல்லா மெயினான ஷாப்ஸ்க்கும் நாங்கள் வந்து அமிச்சோம். அதில் எங்களுக்கு வந்து நார்மலாக நாங்கள் ஹோட்டல்ஸ்க்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் அனுப்பியிருந்தா எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருமோ அதே ப்ராஃபிட் எங்களுக்கு கோவிட் டைமில் வீட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணும்போது வந்தது. தட் இஸ் டேரெக்டாக எப்படி சொல்கிறது, டேரெக்டாக ரீட்டைல் செக்ஷனுக்கு நாங்கள் பண்ணும்போது we were able to see that kind of same success because அது அப்பு டவுனுங்கிறது இல்லை. இஃப் யூர் ஏபிள் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி navigate through the downs and ups and downs, you will find a way to make the best out of the situation. அப்படி சொல்றாரு அவர். ஓ அப்போ இப்படின்னா வந்து யூ கேன் டூ இட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்போ வரும்? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்மளோட பிஸ்னஸை மேனேஜ் பண்ணும்போது ஒவ்வொரு த்ரெட்டையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஒவ்வொரு த்ரெட்டையும் நம்ம சேலஞ்சாக பார்த்து அதிலிருந்து என்ன பெஸ்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளால வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ ரொம்ப டவுனான டைமில் கூட நம்மளால எப்படி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க கற்றுக்குறோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? டு கைட் த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கரெக்டான மேனரில் நம்ம ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிறது தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 2 தான். நம்பர் 1 கிரியேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேவா? மற்றவங்களை விட என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு வகையில் போர்ட்ரே பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் கிரியேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நம்பர் 2 வந்து to guide the company successfully through all changes in the environment. This is to react in the right manner. அப்படி சொல்றாங்க. இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் காமன் தான். அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அது இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருக்காரு. இங்க வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் அந்த ஃபிட்டஸ்ட்? ஏன் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களா, இல்லை யார் ரொம்ப லார்ஜா இருக்காங்களோ அவங்களா? யாரால சூழல் மாற 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 அதுக்கேற்ற மாதிரி தன்னை யாரால மாத்திக்க முடியுதோ அவங்களால தான் வின்னர் ஆக முடியும். ஸோ யாரால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்க முடியுதோ அவங்க தான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. சர்வைவ் பண்ண முடியாதவங்க யாருன்னு கேட்டா நான் இப்படிதான் அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு உட்கார்ந்த நோக்கியால இருந்து பிபிஎல் டிவில இருந்து எல்லாரும் அடிச்சு காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராலெல்லாம் தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதோ அவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் லீடர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா we are going to talk about major benefits of strategic management. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டினே நமக்கு வந்து the major benefits of strategic management is important question. நம்பர் 1 இது வந்து ரொம்ப நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி படிக்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி படிக்க போறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஆர் த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷனை கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் டு மூவ் அஹெட். ஓகேவா? டைரக்ஷன் இஸ் த கீவேர்ட். அதுக்கடுத்தது இட் ஹெல்ப்ஸ் டிஃபைன் த கோல்ஸ் அண்ட் மிஷன். நமக்கு என்ன கோல், நமக்கு என்ன மிஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் த மேனேஜ்மெண்ட் டு டிஃபைன் ரியலிஸ்டிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ் விச் ஆர் இன் லைன் வித் த விஷன் ஆஃப் த கம்பெனி. விஷன் எங்கேயோ இருக்கு, அதை போய் அடையிறதுக்கு நமக்கு கோல் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணணும். அந்த கோலும் அப்ஜெக்டிவும் எதுக்கு நேர் இணையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷனை போய் அடையிற மாதிரி இருக்கணும் இந்த கோலும் அப்ஜெக்டிவ்ஸும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கோல்ஸையும் அப்ஜெக்டிவ்ஸையும் டிசைன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதான் நம்பர் 1 பெனிஃபிட். நம்பர் 1 பெனிஃபிட். நம்பர் 2, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா நம்மளோட பிசினஸை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா நம்ம அதிகமா ப்ரோஆக்டிவா இருப்போம்னு சொல்றாங்க. It helps us to be more of proactive instead of being reactive all the time. See, நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனா ரியாக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா அழிஞ்சு போயிடுவோம், நம்ம இல்லை இல்லாம போயிடுவோம், இல்லை 100 101 இருந்துட்டு போயிடுவோம். நம்ம எப்போ சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும்னா 90% ப்ரோஆக்டிவா இருக்கணும். நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு ரியாக்டிவா இருக்கலாமே தவிர யோர் பிஸ்னஸ் ஷுட் நாட் பி ரன் ஆன் அ பேசிஸ் ஆஃப் வேர் ஐ வில் ஆல்வேஸ் ரியாக்ட். பார்த்துக்கலாம், த்ரெட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி மோர் ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மியர் ஸ்பெக்டேட்டர், சும்மா பார்வையாளர்களாக இருக்கிறத விட யூ ஹேவ் டு அனலைஸ் அண்ட் டேக் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ப்ரோஆக்டிவ்னஸ். இது பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து நமக்கு என்னன்னா டைரக்ஷன், ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் நமக்கு கொடுக்குது. விஷன், மிஷன், அதுக்கப்புறம் வந்து கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் விஷன், மிஷன்,
அது ஹெல்ப் பண்ணுது, டைரக்ஷன் கொடுக்குது. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா மோர் ஆஃப் ப்ரோஆக்டிவ், நம்மள வந்து அதிகமாக ப்ரோஆக்டிவாக இருக்க வைக்குது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா நமக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான கட்டமைப்பு அதை அமைச்சு கொடுக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்மளை ரொம்ப விழிப்புணர்வாக வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி வர நடக்கிற விஷயத்தை பற்றின அப்டேட்டட் அவேர்னஸோட நம்ம இருக்கும் பொழுதும் நம்மளை பற்றின புரிதல் நமக்கு பெட்டராக இருக்கும்போது, தட் இஸ் யூ ஷுட் நோ அபவுட் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் யோர் வீக்னஸ் அண்ட் யூ ஷுட் நோ அபவுட் தி சுற்றி மர இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், இதை பற்றின அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனினால மட்டும்தான், a business which is aware of its own strengths and weaknesses and the opportunities and threats in the market, only that kind of a company can take the decisions in a very 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 proper framework. ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்புல ஒரு கரெக்டான டெசிஷனை எடுக்கணும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு தன்னை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கிற பற்றியும் சிச்சுவேஷன்ஸை ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் த ஃப்ரேம்வொர்க், கட்டமைப்பு கொடுக்குது ஃபார் ஆல் மேஜர் டெசிஷன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். அப்போ மேஜர் டெசிஷனுக்கு யார் அந்த ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்குறான்னு கேட்டால் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்பர் 1 டைரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து விஷன் மிஷன் அதெல்லாம். நம்பர் 2 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ப்ரோஆக்டிவ், யூ ஹேவ் டு பி மோர் ஆஃப் ப்ரோஆக்டிவ். நம்பர் 3 உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 4 என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சீக்ஸ் டு ப்ரிப்பேர் த ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த ஃபியூச்சர். அதாவது நம்மளை ஃபியூச்சருக்காக தயார்படுத்துது. இட் இஸ் மேக்கிங் அஸ் ஃபியூச்சர் ரெடி. ஃபியூச்சரில் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியல, இல்லை நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்லாமல் நம்மளை இப்போ இருக்கிற இந்த கம்பெனி இன்னும் 5 வருஷத்தில் என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு அந்த ஒரு இன்சைட்டை நமக்கு கொடுக்குது. அது ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த ஒரு இன்சைட்டட்னஸ் நமக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்க வைக்குது. ஸோ இட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர்ஸ் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த ஃபியூச்சர். இட் மேக்ஸ் அஸ் ஃபியூச்சர் ரெடி. அதுக்கு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பாத் ஃபைண்டர், நமக்கு ஒரு வழி சொல்றது டு வேரியஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் தி அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஐடென்டிஃபை வேஸ். ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, tapping the opportunity, you can tap the opportunity and you have to become future ready. இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ what are the points? Number 1 direction, number 2 proactive, நம்பர் 3 வந்து ஃப்ரேம் ஒர்க், உங்களால் நல்ல டெசிஷன் எடுக்க முடியுது. நம்பர் 2 இட் இஸ் மேக்கிங் யூ ஃபியூச்சர் ரெடி. அண்ட் தென் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது தவறுகள் செஞ்சால் கூட அதிலிருந்து உங்களை நீங்களே ஈஸியாக டக்குன்னு மீட்டுக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவறுகள் நடக்கிறது இயல்பு, பட் தவறுலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து வெளியில் வரோம் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ as a corporate defense mechanism against any mistakes or pitfalls that you come across. So it helps the organization to avoid ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடும். அதையும் தாண்டி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்ததுனாலும் அதிலிருந்து அவங்களை மீட் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஹெல்ப், அந்த ஒரு சர்வீஸை யாரை பண்ணுறான்னு கேட்டால் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ நம்பர் 1 டிரெக்ஷன், விஷன் ஸ்டேட்மெண்ட். நம்பர் 2 ப்ரோஆக்டிவ். நம்பர் 3 வந்து ஃப்ரேம் ஒர்க்குள்ள பெஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர் டாக்கிங் அபவுட் pathfinder, that is future ready ஆகுறாங்க. Now it is all about corporate defense mechanism. And then அதுக்கு அடுத்தது importance of strategic management என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ்னுடைய வாழ்க்கை இருக்குல்ல, தட் இஸ் லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த லாஞ்சிவிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பிகாஸ் உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் புது புது காம்படிட்டர்ஸ் வராங்க, யார் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, சுற்றி வர இருக்கக்கூடிய நியூ என்ட்ரண்ட் யார் யார் வராங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் இன்னும் யார் ஸ்ட்ரென்தன் ஆகுறாங்க, எல்லாத்த பற்றின அவேர்னஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு கம்பெனி ஃபுல் அவேர்னஸோட இருக்காங்களோ அவங்களால லாங் டேர்முக்கு அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்டெயினபிலிட்டியை நமக்கு கொடுக்கறது யாருன்னு கேட்டால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஜஸ்ட் சும்மா நம்ம வந்து லக்கில் ஒன்றும் சர்வைவ் ஆகாமல் தெளிவாக என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு நம்மளால சர்வைவ் ஆக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் சில கோர் காம்பிடன்சிஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் கோர் காம்பிடன்சிஸ் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸை வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளோட சர்வைவலுக்கும் க்ரோத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை தயவு செஞ்சு எழுதி பாருங்க. முடிஞ்ச இந்த டயக்ராமை சிம்பிளாக ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கீ வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம், இங்கே ஆரம்பித்தோம், டிஃபைன்ஸ் கோல்ஸ் அண்ட் மிஷன்ஸ். நம்ம இன்னொன்று கூட என்னோட இட் கிவ்ஸ் அஸ் அ ப்ராப்பர் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் ப்ரோஆக்டிவ், எங்கே அந்த ப்ரோஆக்டிவ் காணும், டு டெவலப் சர்டன், இது கடைசி பாயிண்ட் இல்லை, வேர் இஸ் ப்ரோஆக்டிவ், இது ஒரு ப்ரோஆக்டிவ், இது செகண்ட் பாயிண்ட்டு.
அதுக்கப்புறம் வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட், அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள டிசிஷன் எடுக்குது, இது தேர்ட் பாயிண்ட். நமக்கு ஃப்ரேம் ஒர்க் தான் தேர்ட் பாயிண்ட். ஃபியூச்சர் ரெடி ஆக்குது, இது ஃபோர்த் பாயிண்ட். அதுக்கப்புறம் கார்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இது வந்து நமக்கு ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, லாஞ்சிவிட்டி, சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் வந்து கோர் காம்பிடன்சிஸ். இது 7, இது 6, இது 1, அப்படி வரிசையா வந்து. ஓகேவா, இதுதான் சொல்றாங்க. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கல பார்த்தா கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்டர் 1ஓட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. என்டையர் 42 கொஸ்டின்ஸையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் there are certain questions which is from the old, அதாவது ஓல்டு ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டினிங் இருக்குல்ல, பழைய காலத்து ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டினிங், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் அதில் உட்காந்துட்டு அந்த 40 கொஸ்டின்ஸ் எப்படியாவது உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸாக கட் ஷார்ட் பண்ணி தரேன். அந்த 20 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சாப்டருக்கும் நான் 20 கொஸ்டின்ஸாக கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்ததுன்னா வேணால் பேலன்ஸ் இருக்க 20 கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் சொல்லுங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெல் மீ. டு ஹேவ் எனி டவுட்? நான் ப்ரொசீட் பண்ணட்டுமா? லிமிடேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா? இதே மாதிரி பொறுமையா ஒரு பாயிண்ட் படிச்சிடலாமா லிமிடேஷன்ஸும்? எஸ், ஓகே. உங்கள் மௌனத்தை நான் சம்பந்தமாக எடுத்துக்கொள்கிறேன். ஓகேவா? லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிடேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். லிமிடேஷன் அப்படின்னா, நான் ஒரு பறவையா இருக்கலாம், என்னால பறக்க முடியலாம். ஆனா என்னால எந்த அளவுக்கு ஹைட்ல பறக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த ஹைட்டுக்குள்ள, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுக்குள்ள தான் நான் சர்வைவ் ஆகணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் நாட் அன் ஈகிள். இல்ல நான் வந்து அப்படியே என்ன சொல்றது, நான் வந்து ஒரு கழுகு கிடையாது கிளவுட்ஸுக்கு மேல ஏறி போய் பறக்கிறதுக்கு. ஓகே, ஸோ எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இந்த லிமிடேஷனுக்குள்ள நான் சர்வை பண்ணி ஆகணும். நான் வந்து ஒரு கூடு கட்டுற ஒரு குருவி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லை நான் ஒரு கிங்ஃபிஷர், இல்லை நான் வந்து ஒரு உட்பெக்கர். அப்படி இருந்ததுன்னா நான் யாரு, என்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, என்னுடைய வாட் ஐ கேன் டூ, வாட் ஐ கான் டூ அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீன் வந்து தண்ணியில தான் உயிர் வாழணும், அதுதான் அதோட இடம். அதை கொண்டு நீங்க லேண்ட்ல விட்டீங்கன்னா அதால இருக்க முடியும். ஸோ வாட் இஸ் இட்ஸ் லிமிடேஷன்? இட் இஸ் அ ஓஷன் பிரெட். இட்ஸ் ஓஷன் ரிலேட்டட் அனிமல். ஐ மீன் லைக் வாட் எவர், அது ஏதோ ஒரு மேமல், அவ்வளவுதான். அப்படின்னும் போது இட்ஸ் நாட் ஈவன் அ மேமல். ஸோ ஓகே, ஃபிஷ் பிலாங் டு வாட்டர், அவ்வளவுதான். அப்ப சி அனிமல்ஸ் ஆர் சி கிரீச்சர்ஸ் வந்து நீங்க லேண்ட்ல விட்டா எப்படி அதால இருக்க முடியாது. அதுக்கு வந்து அது ஒரு லிமிடேஷன். அந்த மாதிரி லிமிடேஷனுங்கிற வேர்டுக்கு நீங்க மேல கரெக்டா மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன். அந்த 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா நீங்க நினைச்சது எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா, இனிஷியலி உங்களுக்கு எப்படி தோணும்? ஆமா, 2 கோடி ரூபாய் வந்து நான் எல்லாமே செஞ்சிருன்னு தோணும். பட் ஒரு பாயிண்ட்ல அந்த 2 கோடி ரூபாயும் பத்தாது. ஸோ எவ்வளோ இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கே, அவ்வளோ ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்து எர்த்த ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பொல்யூஷன் ஃப்ரீயான பிளேஸா வச்சுக்க முடியல. பிகாஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸ் கொடுத்தாலும் அவ்வளோ ரிசோர்ஸஸ்க்கும் தாண்டி நமக்கு வாண்ட்டும் நீடும் வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ anything that you take, it always has a plus and minus. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நம்ம வீக்னஸ் சொல்லிக் கொடுக்குது, வெளில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்குது, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நம்மளை எப்பவுமே அவேரா வச்சுக்கிட்டு நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கான்ஷியஸ் டெசிஷனா மாத்துது. சும்மா ஏனோ தானோன்னு எடுக்காம ஒவ்வொரு டெசிஷனையும் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் லான்ச் பண்ணணும் இல்லாம, இந்த களத்துல எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் இதே பொருளை எந்த விலைக்கு விற்கிறாங்க, என்ன குவாலிட்டியில விற்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் எந்த விலைக்கு எந்த மாதிரி அடிஷனல் சர்வீசஸோட சேர்த்து விற்கிறாங்க, இது எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கள நிலவரம் தெரிஞ்சப்புறம் தான் பிசினஸ்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும், அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்ப படிக்க போறோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் வந்துப்பா ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட் ஹாஸ், அதாவது நீங்களும் நானும் சும்மா நார்மலா ஒரு ரூம்ல உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரூமை விட்டு வெளியில போய் சும்மா ஒரு 15 கிலோமீட்டர் உங்க சைக்கிள் எடுத்து மிதிச்சு பாருங்க. எவ்வளோ பீப்புள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், எவ்வளோ ரோடு, மெட்ரோ, அவ்வளோ பிரிட்ஜஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ நடக்குது வெளியில. இத்தனை பேரும் நம்மளை சுத்தி பீப்புள் ஆர் தேர். இவ்வளோ பேருடைய மைண்ட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ், அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ், அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களோட கம்பெனிஸ், இதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு வெளியில. அதோட சேர்ந்து நம்மளும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது
நம்மளை சுத்தி இருக்கிற ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்டான என்வாயன்மெண்ட்டை முழுக்க முழுக்க கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு 100% அதை பத்தி தெளிவா நம்மளால வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட். வி கான்ட் ஃபோர்காஸ்ட் எவ்ரிதிங் 100% ஷோர். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பட் நாட் 100%. அப்ப என்ன சொல்றாங்க, என்வாயன்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். இதுல கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பின் பாயிண்ட் பண்ணி ஃபியூச்சரை வந்து பின் பாயிண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு எஸ்டிமேட் வேணா பண்ணலாம். ஃபியூச்சர் இப்படி இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணலாம். சில நேரத்துல இந்த எஸ்டிமேட் கரெக்டாகவும் இருக்கலாம், சில நேரத்துல அந்த எஸ்டிமேட் தவறாகவும் போய் முடியலாம். அப்போ தெர் இஸ் நோ கேரண்டி தட் ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து ஃபெயிலியரே கிடையாது அப்படின்னு இல்லை. யானைக்கும் மனிதருக்கும் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணா கூட ஈவன் இட் கேன் கோ ராங் அண்ட் ஜெப்படைஸ் ஆல் யுவர் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றான். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. கீவேர்ட் வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். நம்பர் 2, strategic management is a time consuming process. You have to put a lot of time, you have to put a lot of data into it. Data ஃபுல்லாத்தையும் போட்டு அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை படிச்சு அந்த ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது காஸ்ட்லி ப்ராசஸ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்களும் நானும் தனியாக உட்காந்து எதுவும் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்றதை பண்ணுறதுக்கு தெர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸை கேட்கணும். அவங்களோட அட்வைஸ் படி தான் நீங்கள் ஒரு பாலிசியும் ப்ரொசீஜரையும் நீங்கள் வந்து வடிவமைக்கணும். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி காஸ்ட்லி. ஸோ அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி வெறும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க மட்டும் தனியாக 4 பேர் வராங்க, அந்த 4 பேரே வந்து உட்காந்து பேசி டிசைட் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய டிவிஷன் லெவல் மேனேஜர்ஸோ இல்லை ஃபங்க்ஷன் லெவல் மேனேஜர்ஸோ நீங்கள் கூப்பிடணும். எல்லாரும் ஒன்றா உட்காந்து கொலாபரேட் பண்ணி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது தான் உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி மேக்கிங் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபங்க்ஷன் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் டிவிஷன் லெவல் மேனேஜர்ஸ் அவங்களோட ரொட்டீன் வேலையை செய்ய முடியாமல் போகும். இந்த இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் அதிகமான பணத்தையும் செலவழித்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ அது ஒரு லிமிடேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலி மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் தென் they're talking about ஒரு காம்படிட்டிவான சினாரியோவில் இட் இஸ் டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் காம்படிட்டிவ் ரெஸ்பான்சஸ் டு ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், முன் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு நான் விற்க மாட்டேன், 8 ரூபாய்க்கு விற்கிறேன், பரவாயில்ல, என் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியானாலும் பரவாயில்ல, நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறேன், நான் லான்ச் பண்ணுறேன்னா நான் எடுத்த இந்த முடிவுக்கு, என்னோட பிஸ்னஸ் எடுத்த இந்த முடிவுக்கு என்னோட காம்படிட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ என்னதான் நான் சிறந்த முறையில் ஒரு டெசிஷனுக்கு வந்தாலும் அந்த டெசிஷனை என்னோட காம்படிட்டர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில்? ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ கிளியர் எஸ்டிமேஷன் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ தட் இஸ் ஒன் லிமிடேஷன். ஸோ 4 லிமிடேஷன் இருக்குது. ஒன்று வந்து டைம் கன்சம்ஷன், ரொம்ப டைம் கன்சூமிங். இன்னொன்று காஸ்ட், ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைலி டர்புலண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் என்வாயன்மெண்ட். நம்பர் 4 வந்து எதிராளி, தட் இஸ் உங்களோட காம்படிட்டர்ஸ்னுடைய ரெஸ்பான்சஸை உங்களால் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? தீஸ் ஆர் கால்ட் அஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்படி இவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு அவசியமான, கண்டிப்பாக அவசியம் தான். பிகாஸ் அதனால இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸை விட நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டிஸ்பைட் தி லிமிடேஷன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். even though there are limitations, the benefits are over exceedingly high than the limitations. So every business should run their company or run their business strategically அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? அதுதான் லிமிடேஷன்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தது நம்ம எங்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை பத்தி போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, லிமிடேஷன்ஸோட 4 பேராகிராஃப் ஒரு தடவை கட கட கடன்னு படிச்சு வச்சுக்கோங்க.